Hello everyone. Guys, இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து மேஜர் இன்டியூஸ்மெண்ட் அண்ட் இன்டர்னல் இன்டியூஸ்மெண்ட். ஸோ இந்த மேஜர் இன்டர்னல்னு வரும்போது நிறைய பேர் இந்த மல்டி டைம் ஃப்ரேம் கனெக்ட் ஆகுதும் மல்டி டைம் ஃப்ரேம் தான் ஸ்ட்ரக்சரு. அதாவது மேஜர் இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது ஹையர் டைம் ஃப்ரேம், இன்டர்னல் அப்படின்றது லோயர் டைம் ஃப்ரேம் நினச்சிப்பீங்க இல்லையா? அது மட்டும் கிடையாது. இங்கே இந்த பேட்டர்ன் அப்படின்றது சிங்கிள் டைம் ஃப்ரேம்லேயே பார்க்க முடியும். விச் மீன்ஸ் சிங்கிள் டைம் ஃப்ரேம்லேயே உங்களால் வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்புறம் மேஜர் ஸ்ட்ரக்சரை பார்க்க முடியும். சொல்லப்போனால் அதில் மைக்ரோ ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு 3 ஸ்ட்ரக்சர் கிடைக்குது சிங்கிள் டைம் ஃப்ரேமில். இட் குட் பி 1 மினிட்டாக இருக்கலாம் டைம் ஃப்ரேம், இல்லை 5 மினிட்டாக இருக்கலாம், 15 மினிட், 30 மினிட், 1 ஹவர், H4 டெய்லி ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேம்ங்க. அதில் எந்த டைம் ஃப்ரேம் வேணா இருக்கலாம். நீங்கள் சார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மல்டி டைம் ஃப்ரேம் மாற்றி மாற்றி அனாலிசிஸ் பண்ணணும்னு கிடையாது. சிங்கிள் டைம் ஃப்ரேம்லேயே மேஜர் ஸ்ட்ரக்சர், இன்டர்னல், மைக்ரோ ஸ்ட்ரக்சர்ன்றது ஃபைன் பண்ண முடியும். அந்த ஸ்ட்ரக்சர் இந்த 3 ஸ்ட்ரக்சர்லேயுமே 3 இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது என்னன்றது ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது பார்த்தது முடிச்சதுக்கப்புறமா லைவ் மார்க்கெட்டில் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேமில் ஒரு வேலிட் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் ஃபைன் பண்ணுறோம். அந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சரில் ஃபர்ஸ்ட் என்ன இன்டியூஸ்மெண்ட், ரைட்? பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், ரைட்? மனசுன மாதிரி இது எந்த டைம் ஃப்ரேம் வேணா இருக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இன்னொன்று விஷயம் என்னென்னா, இங்கே நான் போட்டிருக்க இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு குழந்தைகிட்ட சொன்னாலே இது மேப்பிங் பண்ணுறோம். இதுதான் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், இதுதான் இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரியல் மார்க்கெட்டில் சீனா வேறு. இங்கே இந்த ஸ்ட்ரக்சரெல்லாம் நீங்கள் ரியல் மார்க்கெட்டில் பார்க்கும்போது கண்ணாப்பின்னான்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆனால் நீங்கள் மேப்பிங்கில் அதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, இன்டியூஸ்மெண்ட்டுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்து லோ ஹைன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிங்க அப்படின்னா அது மார்க்கெட் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்க இந்த மாதிரிலாம் இருக்கும். இதில் கேண்டில்ஸ் இல்லாமல் விக்கு வேறு உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மார்க்கெட்டில் நீங்கள் ஹைஸ் அண்ட் லோஸை ப்ராப்பராக மார்க் பண்ணி அந்த விக்கெல்லாம் கேல்குலேட் பண்ணி மேப்பிங் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது எண்ட் ஆஃப் த டைம் மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணும். நிறைய பேர் இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது ரொம்ப இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது ஈஸின்னு நினச்சிட்டு ஜஸ்ட் யூடியூப்பில் இருக்கக்கூடிய வீடியோஸை மோர் தென் எனஃப் அண்டர்ஸ்டாண்ட் ஆக்கிறதுக்கு நான் போட்டிருக்கேன் நிறைய வீடியோ. ஆனால் ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்த்துட்டு இல்லை சரியாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு ஈஸியாக ஒரு இன்டியூஸ்மெண்ட்ன்றது ஃபார்ம் லைக் மேப்பிங் பண்ணி இன்டியூஸ்மெண்ட்ன்றது லிக்விடிட்டிங்க. அது அவ்வளோ ஈஸியாக மேப்பிங் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸி கிடையாது. ஈஸி தான், பட் ஆனால் அதுக்கான ப்ராப்பர் நாலேஜ் வேணும் இல்லையா? ஒரு வீடியோ 2 வீடியோ பார்த்துட்டு இதுதான் இன்டியூஸ்மெண்ட் சொல்லிட்டு அதில் ஸ்ட்ரிக்டாக இருக்காதீங்க. ஸோ ஒன்ஸ் இன்டியூஸ்மெண்ட் ஃபைன் பண்ணதுக்கப்புறமா ஃபிப், இதில் நான் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், வேலிட் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், இன்டியூஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பற்றி பேச வரல. ஓகேங்களா? இன்டியூஸ்மெண்ட் பற்றி பேசுறதுருக்கேன், பட் ஆனால் மேஜர் அண்ட் இன்டர்னல் இதை பற்றி தான் பேசுறதுருக்கேன். இந்த இன்டியூஸ்மெண்ட்ன்றது பார்க்க எப்படி இருக்கும், இது இன்டியூஸ்மெண்ட்டோட ஒர்க் என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக பேசுகிறதுக்கான கான்செப்ட் இது கிடையாது. இந்த வீடியோ அது கிடையாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இன்டியூஸ்மெண்ட்ஸ்லாம் ஃபைன் பண்ணதுக்கப்புறமா பீலோவில் ஆர்டர் பிளாக் ஃபைன் பண்ணுவோம் இல்லையா? எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக், டிஸ்கவுண்ட், ஈக்குலிபிரியம். ஸோ மார்க் பண்ணதும் மார்க்கெட்டில் இந்த ஏரியா இப்போ எடுத்துகிட்டு ஒன்ஸ் இந்த ஏரியா வரும் பார்த்தீங்களா? இப்போ வரையும் லிசன், இப்போது இதுதான் வந்து மேஜர் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? மேஜர் ஸ்ட்ரக்சரோட லோ இது. ஹை இன்னும் டிட்டர்மைன் ஆகலை. இது ஹை கிடையாது. நீங்கள் இதை வந்து ஹைன்னு சொல்லி மார்க் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு இன்டியூஸ்மெண்ட் தான் மார்க்கெட்டில் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது, ரைட்? இது மார்க்கெட்டில் ஃபார்ம் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். கரெக்டுங்களா? அப்போது நம்மளால் வந்து இந்த ஹையை இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியாது. இங்கே ஒரு ஹைன்னு சொல்லி மார்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இது மேலே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க முடியாது. ஸோ இது எப்போ நீங்கள் டிசைட் பண்ணணும் ஹை அப்படின்னா இதுதான் இன்டியூஸ்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் இந்த இன்டியூஸ்மெண்ட்டுடைய லோவை ஹன் பண்ணிடுச்சு, மேனிப்புலேஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா இது ஹைன்னு சொல்லி டிட்டர்மைன் ஆகும். இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அபவ் கிராஸ் பண்ணாலுமே இது ஒரு நியூ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ரைட்? யூஸ்வலாகவே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மார்க்கெட்டை ஹன் பண்ணிட்டாலே போதும், மார்க்கெட் அபோவில் போக முடியும். இங்கே ஆர்டர் பிளாக்ஸ் எல்லாமே எஸ்எம்சி கிடையாது. ஓகேங்களா? லிக்விடிட்டி மட்டும் தான் எஸ்எம்சி. ஸோ மார்க்கெட் இங்கே ஹன் பண்ணிட்டு அபோவில் கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சாலே ப்ரீவியஸ் ஹையில் அது வேலிட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக மாறிடும். ஸோ ஒன்ஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஹன் பண்ணதுக்கப்புறமா இந்த ஏரியாவை நம்ம ஹைன் மார்க் பண்ணுறோம்.
நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் இந்த ஹை லோவை மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மேஜர் ஸ்ட்ரக்சரோடைய பேட்டர்ன், ஸ்ட்ரக்சரோடைய ஹையஸ்ட் ஹை, லோயஸ்ட் லோ ஃபைண்ட் பண்ணா தான் உங்களால நெக்ஸ்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ன்றத மார்க் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறமா நீங்க பார்க்க போற ஸ்ட்ரக்சர் எல்லாமே இன் பிட்வீன்ல இதுக்குள்ள இந்த ஹை, இந்த லோ இதுக்குள்ள நடக்க போற எல்லா ஸ்ட்ரக்சருமே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் ஹண்ட் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஹண்ட் பண்ணதுக்கப்புறமா மார்க்கெட் ஒரு ஆர்டர் பிளாக் டேப் பண்ணுது. ஓகே. லெட்ஸ் எக்ஸாம்பிள் இதுதான் வேலிட் ஒரு ஆர்டர் பிளாக்னு வச்சுக்கோங்க. ஸோ இது 15 மினிட் எக்ஸாம்பிளுக்கு. ஓகே. 15 மினிட் டைம் ஃப்ரேம். இங்கே இருக்கிறது 15 மினிட் டைம் ஃப்ரேம் தான். ஆனால் என்ன ஒன்று, இந்த ரெட்டில் போட்டுறேன். இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ரெட் வந்து மேஜர் ஸ்ட்ரக்சரு. ஓகேங்களா. இந்த ப்ளூ கலர் இது இன்டர்னல். ஏன்னா இதுக்குள்ளே நடக்குது இல்லையா, அதனால் இன்டர்னல்னு வச்சுக்கோங்க. இந்த கிராஸ் பண்ணதுக்கப்புறமா ஓகே. ஸோ கிராஸ் பண்ணதுக்கப்புறமா இன்டர்னல்ஸ். ஓகே. மார்க்கெட் ஒன்ஸ் இந்த ஏரியாவில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் க்ரியேட் பண்ணும். இது என்ன சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்? இன்டியூஸ்மெண்ட் தான். இப்போது இன்டியூஸ்மெண்ட் பற்றி இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இந்த சேனல் அப்படின்னா, இன்டியூஸ்மெண்ட் பற்றி ஓவராலாக ஒரு பேசிக் கொடுத்துட்றேன் பாருங்கள். ஓகே. ஸோ இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது தெரியணும்னா உங்களுக்கு சப்ளை டிமாண்ட் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். சப்ளை டிமாண்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இங்கே ரேலி பேஸ் ரேலி, ட்ராப் பேஸ் ட்ராப், அப்புறம் ரேலி பேஸ் ட்ராப், இதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா, படிச்சிருப்பீங்க ப்ரைஸ் செக்ஷனில். இங்கே ஒன்றும் இல்லை, பேசிக். இங்கே புலிஷ் இருக்கு இல்லையா, இந்த புலிஷ் அப்படின்றது ரேலி. ஓகே. இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா விக்கும் கேண்டில்ஸும் தான், கேண்டில் க்ளோசஸ். ஸோ இந்த புல்லிஷ் கேண்டில் அப்படின்றது ரேலி. இங்கே பாருங்கள், ரேலி போய்கிட்டே இருக்குது. இது ஒரு பியரிஷ் கேண்டில், பட் ஆனால் ரேலியோட ஹை இது, ரைட். இது ப்ளூ கலரில் மார்க் பண்ணிடலாம் இந்த ஏரியா. லெட்ஸ் சே ப்ளூ கலர், ரைட். ப்ளூ கலர் இது ரேலி. ஓகே. இந்த ஒரு பிளாக் கலர் பேஸ் கேண்டில், ரைட். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இது வந்து ரேலி அப்படின்றது இந்த பியரிஷ் கேண்டிலோட ஹையும் சேர்த்து தான். ஓகேங்களா. இந்த மாதிரி மார்க் பண்ணுவீங்க ரேலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேண்டில், அடுத்தடுத்த கேண்டில். ஸோ அகைன் பேஸ் அப்படின்றது இந்த ஒரு பியரிஷ் கேண்டிலோட லோ. இன்கேஸ் இந்த கேண்டில் லோவாக இருக்குது அப்படின்னா, இந்த கேண்டில் இருக்குது இல்லை இந்த கேண்டில் இருக்குது அப்படின்னாலுமே ரேலி பேஸ் அப்படின்னு சொல்லி இங்கே வரும். இந்த பேஸை நம்ம ரெட்டாக மார்க் பண்ணிடலாம். ஓகே. ரேலி பேஸ். இப்போது இங்கே இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு விக்கு இருக்கக்கூடிய கேண்டில்ஸ் இதுதான், ரைட். இப்போ நம்ம ஹைன் மார்க் பண்ணிருக்கிறது இது. இந்த கேண்டிலில் கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கணும். இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, ஹை, இங்கே அபோவில் கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சுது அப்படின்னா அது வேலிட் இன்டியூஸ்மெண்ட். ஓகே. இங்கே அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த மாதிரி கிடையாது. அப்படி இல்லாததுனால நெக்ஸ்ட்டு கேண்டில் ஹையை கிராஸ் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். இப்போது இந்த பர்டிகுலர் கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு பாருங்கள் இந்த அபோவில். அப்போது இந்த கேண்டில் தான் இந்த இன்டியூஸ்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ நீங்கள் எப்படி மார்க் பண்ணுவீங்கன்னா, ரேலி ப்ளூ கலர், ரேலி ரெட்டு, சாரி பேஸு ரெட்டு, அகெயின் ரேலி ப்ளூ கலர். ஓகே. ரேலி பேஸ் ரேலி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவில் எத்தனை கேண்டில் வேணால் வரலாம். அதாவது இந்த ஹையை கிராஸ் பண்ண க்ளோஸ் வச்சுருக்கு பார்த்தீங்களா பிலோவில், அந்த மாதிரி இங்கே எத்தனை கேண்டில் வேணால் வரலாம், மேட்டரே கிடையாது. ஆனால் ஒன்ஸ் இந்த ஏரியாவை அபோவில் கிராஸ் பண்ணி இந்த ஹையை க்ளோஸ் வைக்கணும். ஓகே. அப்போ தான் இது ஒரு இன்டியூஸ்மெண்ட் பைக்கு. அதே மாதிரி தான் செல்லுக்கு. இங்கே பாருங்கள், ட்ராப் எக்ஸாம்பிள். நீங்கள் இதெல்லாம் விட்டுருங்க. ஓகே. இந்த ஒரு பீரிஷ் கேண்டில் ட்ராப், ரெட்டு, பேஸ், ப்ளூ, ட்ராப். ஓகே. ரொம்ப ஈஸி. ட்ராப் பேஸ் ட்ராப். இதுக்கு நடுவில் எத்தனை கேண்டில் வேணால் ஒயிட் வரலாம், மீன்ஸ் புல்லிஷ் வரலாம். ஃபைனலி இந்த ஏரியா லோ இல்லையா, இந்த லோ கேண்டில் பிலோவில் க்ளோஸ் பண்ணி இந்த கேண்டில் க்ராஸ் வச்சுருக்கு பாருங்கள். இந்த 3 கேண்டில் வந்து ட்ராப்பு, இது ஒரு பேஸ் 3வது கேண்டில், 4வது கேண்டில்ன்றது
இந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணி பிலோவில் கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போ இன்டியூஸ்மெண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணுறது இந்த ஹை தான். ஓகே, இது வந்து ஹையஸ்ட் ஹையாக இருக்கணும். லைக் இப்போ இந்த ஒரு புல்லிஷ் கேண்டலோட விக் இருக்குது பாருங்கள், இந்த விக்குன்றது இதுக்கு அபோவில் இருக்குது, அதாவது இந்த கேண்டலுக்கும் அபோவில் இருக்குது அப்படின்னா இதுதான் இன்டியூஸ்மெண்ட். இங்கே இல்லை, ஸோ அதனால் இதுதான் இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா, ரொம்ப பேசிக்கு இதுதான் இன்டியூஸ்மெண்ட் போதும். ஸோ அந்த மாதிரி இந்த இன்டியூஸ்மெண்ட் போட்டிருக்கோம் பாருங்கள், அதுவும் அதே கதை தான், இதுவும் இதே கதை தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட்டில் இந்த ஒரு ஆர்டர் பிளாக் டேப் பண்ணதுக்கப்புறமா ட்ராப் பேஸ் ட்ராப்னு வருது பாருங்கள். பேசிக்காக ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய கேண்டலோட விக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விக் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த கேண்டலோட அப்போவை கிராஸ் பண்ணி இந்த கேண்டல் க்ளோஸ் வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ட்ராப் பேஸ் ட்ராப், நான் சொன்னேன் இல்லையா இன்டியூஸ்மெண்ட்டு செல்லுக்கு, அதுதான் இங்கே. ஸோ அங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா, இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட்ன்றது வேணும். அந்த இன்டியூஸ்மெண்ட்ன்றது இங்கே ஃபார்ம் ஆகிட்டு இந்த இன்டியூஸ்மெண்ட்டை மார்க்கெட் ஹேண்ட் பண்ணிவிட்டு பை. ஓகே, இது வந்து இன்டர்னல் இன்டியூஸ்மெண்ட். இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்க ரெட் அப்படின்றது மேஜர் பெரிய இன்டியூஸ்மெண்ட். ஓகே, இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்க ப்ளூ கலர் ஒரு இன்டர்னல் இன்டியூஸ்மெண்ட். ஏன்னா இது ஹைக்கும் மேஜரோட லோக்கும் இன் பிட்வீனில் நடக்கக்கூடிய மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா பாருங்க, இல்லை நான் இன்னொரு எக்ஸாம்பிளும் காட்டுறேன். ஸோ மார்க்கெட் இன்கேஸ் அங்கே அபோவில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. வந்ததுக்கப்புறமா இது இன்டர்னல் பிரேக்கப் ஸ்ட்ரக்சர், ரைட்? இந்த பிரேக்கப் ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு இன்டியூஸ்மெண்ட்ன்றது வேணுமே. எல்லா பிரேக்கப் ஸ்ட்ரக்சருக்கும் எல்லா இன்டியூஸ்மெண்ட்டுக்கும் வேணும். அது இட் குட் பி பியர்ஸ் மார்க்கெட் இல்லை புல்லிஷ் மார்க்கெட் மேட்டர் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் வந்துட்டு மார்க்கெட் அபோவில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், இது பிரேக்கப் ஸ்ட்ரக்சர், அதாவது மேஜர் ஸ்ட்ரக்சர் ரெட்டாக மாறிடும். ஏன்னா இதுக்கு அபோவில் கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்குல்ல. அப்போ மேப்பிங் பண்ணும்போது எப்படி மேப்பிங் பண்ணுறோன்னா இந்த மாதிரி தான். இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் எல்லாம் நான் போட்டிருக்கிறது ரெட்டு, ரைட்? அப்போது இதெல்லாம் நான் மேஜர் ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா நீங்கள் இப்படி தான் மார்க் பண்ணணும் உங்களுடைய மேப்பிங்கில். இந்த ரெட் இந்த ப்ளூ கலர்லாம் விட்டுறணும், இக்னோர் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாருங்கள். எப்போவுமே ஒரு இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது பாருங்கள், இப்போ இது ஒரு பிரேக்கப் ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்க. இன்டியூஸ்மெண்ட் ஹேண்ட் பண்ணியிருக்கு, இது ஒரு பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் ஹை. பட் ஆனால் இங்கே மார்க்கெட் ரொம்ப பழைய கான்செப்ட் தான் சொல்லிகிட்ருக்கேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஹண்ட் பண்ண இது ஒரு பிரேக்கப் ஸ்ட்ரக்சர். இந்த பிரேக்கப் ஸ்ட்ரக்சருக்கு பிலோவில் இந்த இன்டியூஸ்மெண்ட்ன்றது நடந்திருக்கலாம், இல்லை ஆஃப்டர் இன்டியூஸ்மெண்ட்ன்றது நடந்திருக்கலாம். ஓகே, எப்படின்னா இப்போ இந்த பிரேக்கப் ஸ்ட்ரக்சரோட ஹை இருக்குது பாருங்கள், ஹைன்றது இன்டியூஸ்மெண்ட்டுக்கு முன்னாடியே நடந்துச்சு, ரைட்? அப்போது இதுதான் வந்து இன்டியூஸ்மெண்ட். இப்படி கூட ஃபார்ம் ஆகலாம், அப்படி இல்லைன்னா இப்படியும் ஃபார்ம் ஆகும் ஆஃப்டர் பிரேக்கப் ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம். ஓகேங்களா, இதுவும் இன்டியூஸ்மெண்ட் தான். இந்த கேஸில் இந்த ஒரு மேஜர் அப்படின்றது இந்த இன்டியூஸ்மெண்ட், ரைட்? இப்போ இது மேஜர் ஸ்ட்ரக்சருக்கான இன்டியூஸ்மெண்ட், நாட் இன்டர்னல் இன்டியூஸ்மெண்ட். இதுக்கப்புறமா இது இன்டியூஸ்மெண்ட்டாகவே இருக்காது, இன்டர்னல் இன்டியூஸ்மெண்ட்டாக. ஓகேங்களா, இது மேஜர் இன்டியூஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இப்போது என்னென்னா, இப்போ பாருங்கள், இப்போது இது வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் நம்ம மேப்பிங் பண்ணிட்டு வரோம். இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. இன்டர்னலுக்கான ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக இல்லை மேஜருக்கான இன்டியூஸ்மெண்ட்டாக கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? அப்போது நீங்கள் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுவீங்க. கைஸ், ஆர்டர் பிளாக்னா என்னன்றது ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகேங்களா, ஸோ ஆர்டர் பிளாக்லாம் எப்படி மார்க் பண்ணுன்றது. எஃபிகஸாக நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ரெகுலர் எஸ்எம்சி தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஜஸ்ட் ஆர்டர் பிளாக் என்ன மார்க் பண்ணுவீங்க, பிலோவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் அண்ட் நீங்கள் ஃபெப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் போவீங்க, அப்புறம் ஈக்குவலிபிரியம்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஃபைன், அப்புறம் இந்த மாதிரி என்ன ஆர்டர் பிளாக்ஸ்லாம் மார்க் பண்ணுவீங்க இல்லையா? ஆர்டர் பிளாக்ஸை நீங்கள் இந்த லோலேருந்து எடுப்பீங்க, ரைட்? கரெக்டுங்களா, இந்த லோலேருந்து எடுப்பீங்க. ஆனால் தப்பு, இந்த ஒரு பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் இன்டர்னல் நடந்துட்டு போச்சுல, இந்த பிரேக்கப் ஸ்ட்ரக்சருக்கும் இங்கே ஆர்டர் பிளாக்ன்றது இருந்திருக்கு, அதுவும் மிட்டிகேட் பண்ணிட்டு தான் போயிருக்கு. அப்போது இந்த ஒரு செட்டப் சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கான இங்கே ஆர்டர் பிளாக்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஹை டு இந்த லோ
இங்கே நான் மார்க் பண்ணுறேங்க. இது லோ, இது ஹை. ஓகே, இன்டர்னல் லோ, இன்டர்னல் ஹை. இதுக்குள்ளே தானே நடந்திருக்கு. இன்கேஸ் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், இதுதான் லைவ் மார்க்கெட்டு. மார்க்கெட் வந்து ஆட்டோ பிளாக் டேப் பண்ணிட்டு தான் பை போயிருக்கு. அப்போது இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இது எக்ஸ்பைரின்னு அர்த்தம். இது எக்ஸ்பைரி. ஓகே, இந்த ஏரியா வரைக்கும் எக்ஸ்பைரி. இதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுறதுன்றது இந்த ஏரியாலேருந்து தான் மார்க் பண்ணணும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக் எல்லாமே எக்ஸ்பைரி மிட்டிகேட் ஆகிட்டு வந்திருக்கும். கேண்டில்ஸ் பார்க்கும்போது ரேலி, பேஸ், ரேலி, பேஸ், ரேலி, இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இதுக்கப்புறமா எப்போவுமே இந்த ஏரியாஸை வந்து டச் பண்ணாது. ஓகே, ஃபைன். இப்போது இந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது மேஜருக்காக இன்டர்னலுக்காக கேட்டால் ரெண்டுத்துக்குமான இன்டியூஸ்மெண்ட் இது. இது நீங்கள் எப்படி ஃபைன் பண்ணுறது? லைக் எங்கே இருந்து நீங்கள் பை பண்ணுறது அப்படின்னு கேட்டால், ஃபிப்பு நீங்கள் இந்த லோ டு ஹை. இன்கேஸ் வந்து மார்க்கெட் வந்து இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஹண்ட் பண்ணுது அப்படின்னா தான் இந்த ஃபிப்புன்றது ட்ரா பண்ண முடியும் இல்லையா? ஏன்னா மார்க்கெட் அபோவில் போயிட்டே இருக்குமே இன்டியூஸ்மெண்ட்டு. இங்கே எப்படி ஹண்ட் பண்ணுதோ, ஹண்ட் பண்ணது அப்புறமா தானே நம்ம முதல்ல வந்து இன்டியூஸ்மெண்ட் ஃபிப்புன்றது ட்ரா பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மேலே 0 டு கீழே 100 இந்த மேப்பிங் கரெக்டா? ஃபிப்பு தப்பு. ஏன்னா நமக்கு தேவையானது வந்து வேலிட் ஹைஸ் அண்ட் லோஸ். இப்போ இதுதான் இப்போ இந்த எக்ஸ்பைரி ஆகிடுச்சின்னு சொன்னேன் இல்லையா? இதுக்கு இங்கே வேலையே கிடையாது. ஓகேங்களா? இது ஆல்ரெடி எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. இங்கே ஆல்ரெடி லிக்விடிட்டியில் ஹண்ட்டு. புதுசாக இருக்கக்கூடிய ஸ்விங் என்ன? இந்த லோ, இன்டர்னல் பிரேக்கப் ஸ்ட்ரக்சரோட லோ, இன்டர்னல் ஹை. அதாவது மேஜர் ஸ்ட்ரக்சரோட ஹையும் சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ஏரியாவை டேப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அகெயின் மார்க்கெட் வரும். இதுக்கு இப்போ வந்து டச் பண்ணுற மார்க்கெட் அப்படின்றது மேஜர் ஸ்ட்ரக்சர். ஓகே, எப்போ இந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை மார்க்கெட்டை வந்து ஹண்ட் பண்ணிச்சோ, ஹண்ட் பண்ணதுக்கப்புறமா இது அகெயின் இந்த மாதிரி ப்ளூ கலர், அதாவது இன்டர்னல் இன்டியூஸ்மெண்ட்டாக மாறும். ஓகேங்களா? இங்கே மார்க்கெட்டில் பீப்புள்ஸ் வந்து ட்ரேடர்ஸ் வந்து இன்டர்னல் இன்டியூஸ்மெண்ட்டை மார்க்கெட் ஹண்ட் பண்ணியிருக்கு, மார்க்கெட் இதுக்கப்புறம் வந்து இந்த ஏரியாவுக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் நிறைய வெபினார்ஸு இல்லை ஒரு மில்லியன்ஸில் ட்ரேட் பண்ணுற பீப்புள்ஸோட ஆர்டிகல்ஸு இல்லை இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வேர்டு அதுக்கு அகெயின் வரும். நான் சொல்கிறது வந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் கிடையாது, பேங்க்ஸு நான் சொல்கிறவங்க. அவங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சார்ட்லேயே இருக்க முடியாது, நீங்கள் சார்ட்டே பார்க்க முடியாது. அவங்க பண்ணுறதெல்லாம் நீங்கள் ஃபுட் பிரிண்ட் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆர்டர்ஸ்லாம் எங்கே இருக்குன்றது தெரியும். நான் இங்கே சொல்லிட்டு இருக்க எக்ஸாம்பிள்ஸ் வந்து கேண்டில் ஸ்டிக்கை வச்சு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இது நீங்கள் ஈஸியாகவே ஃபைண்ட் பண்ணிடலாம் ஃபுட் பிரிண்ட் சார்ட்டில். அதாவது நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றது ஒரு நாலேஜ் உங்களுக்கு போதும். அந்த ஆர்டர் ஃப்ளோ பற்றின நாலேஜ் அதெல்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ சார்ட்ன்றது போதும். அது தேவை கிடையாது ஆக்சுவலாக சொல்லப்போனால். நீங்கள் எடுத்த உடனே கேண்டில் ஸ்டிக்கில் பார்த்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே உங்களுக்கு பார்க்கும்போது அங்கே நான் என்னென்ன ரெக்குயர்மெண்ட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பேங்க்கு சொல்கிறாங்களோ, அவங்க பேங்க்கோட டிப்ஸ் இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்களோ, அது கேண்டில் ஸ்டிக்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் இன்டர்னல்ஸ். நீங்கள் ஸ்ட்ரக்சரை பார்க்குறதுன்றது இந்த ஏரியாவிலேருந்து தான் பார்க்கணும். மார்க்கெட் இந்த லோவை பிரேக் பண்ணி பிலோவில் க்ளோஸ் வைக்காத வாய்ப்பே கிடையாது. அப்படி க்ளோஸ் வச்சுது அப்படின்னா அது மேனிப்புலேஷன். ஓகேங்களா? க்ளோஸ் வச்சதுன்னா அது எப்படி சேஞ்ச் ஆஃப் கேட்டதுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு சொல்லுவீங்க? கிடையாது. க்ளோஸ் வைக்கிற கேண்டில் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏதோ ஒன்று சொல்லப்போய் கான்செப்ட்குள்ளே மாறி போயிட்டே இருக்குது. ஏன்னா இது அவ்வளோ ஈஸி இல்லை. ஓகேங்களா? இன்கேஸ் பிலோவில் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேண்டில் க்ளோஸ்ன்றது எப்படி இருக்குன்னு அர்த்தம். ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வச்சுது அப்படின்னா நிறைய பேர் வந்து வேலிட்னு சொல்லுவாங்க இல்லையா? என்னை பொறுத்தவரையும் அப்படி கிடையவே கிடையாது. எவ்ரி டைம் அது வேலிட் தான், ஆனால் எவ்ரி டைம் வேலிட் கிடையாது. இந்த மாதிரி டிமாண்டுங்க இது. ஓகே, நம்ம இப்போ பை பண்ணுறோம். இந்த பைன்றது இந்த ஏரியா டிமாண்ட் ஏரியா, ரைட்? டிமாண்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாங்க தான் செய்வீங்க. விற்கிற அளவுக்கு யாருக்கு கட்ஸ் அதிகம்? யார்கிட்ட ஃபண்ட் எவ்வளோ பெரிய ஃபண்ட் இருக்குது? பேங்க்கு கிட்ட, இன்ஸ்டியூஷன் கிட்ட. அவங்க வந்து இவ்வளோ முட்டாள் கிடையாது இல்லையா? அவங்களுக்கு டிமாண்டில் வந்து பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டலில் செல் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சு அகெயின் ஒரு பெரிய கேண்டலில் பை கொண்டு போவாங்க. இதுக்கு பிஹைண்டில் ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குது. அது வந்து சீலிங் அண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். ஸோ பேசிக் இது தான் இன்டர்னல் இன்டியூஸ்மெண்ட். இது மேஜர் இன்டியூஸ்மெண்ட். இந்த ஏரியாஸ் இதெல்லாம் மைக்ரோ ஸ்ட்ரக்சர்னு சொன்னேன் இல்லையா? மைக்ரோ ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ
இங்கே பாருங்கள், இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணி அபோவில் க்ளோஸ் வைக்கல, ஓகேங்களா, இன்டர்னல் பிரேக் ஆஃப் ஸ்டேஜருக்கு அகெயின் மார்க்கெட் வரும்போது இங்கே மார்க்கெட் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் க்ரியேட் ஆகுது அப்படின்னா இதுதான் இன்டர்னல், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இதுதான் பிரேக் ஆஃப் ஸ்டேஜர் இல்லையா, இப்போ நான் எப்படி இதுக்கு ஹை இது லோன் மார்க் பண்ணேன், அதே மாதிரி இது லோ, இந்த ஏரியா ஹை. ஓகே, இவ்வளோ தான் மேட்ரு. இதுக்குள்ளே இன்டர்னல் ஹைஸ் அண்ட் லோஸ்குள்ளே நடக்குதா, எப்படி கண்டுபிடிக்கிறது ஹைஸ் அண்ட் லோஸ்? இந்த பிரேக் ஆஃப் ஸ்டேஜர் லோ இன்டியூஸ்மெண்ட்டை ஹன் பண்ணிடுச்சு இல்லையா, ஹன் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த ஹையை கன்சிடர் பண்ணணும். இப்போ கண்டுபிடிச்சாச்சு ஹைஸ் அண்ட் லோஸ் இதுக்குள்ளே நடக்குது அப்படின்னா இது மைக்ரோ ஸ்ட்ரக்சர், மைக்ரோ இன்டர்னல். ஓகே, ஸோ மார்க்கெட்டிங்கை ஹன் பண்ணிவிட்டு பை போகும். இப்படி தான் இங்கே கான்செப்ட் இன்டர்னல் மேஜர்ஸ். இதுக்கு நீங்கள் மல்டி டைம் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாது. மல்டி டைம் ஃப்ரேம் பண்ணிங்கன்னா அதுக்கும் இதே நேம் தான். பட் ஆனால் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் எல்லாம். நானே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், ஒரு 4 வீடியோ கிட்ட. நீங்கள் அது பாருங்கள், அந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு வேணும்னா. மல்டி டைம் ஃப்ரேம்னு சொல்லிட்டு அந்த டைட்டிலே அதுதான் போட்டிருப்பேன். ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் லைவ் மார்க்கெட்டில். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் இங்கேருந்து வருவோம். ஓகே, ஓகே இல்லைங்க பாருங்கள், ரேலி பேஸ் ரேலி மார்க்கெட் இந்த ஏரியா இன்டியூஸ்மெண்ட் ஹன் பண்ணுது, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கான இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது இந்த ஏரியா, ரைட்? ஏன் இந்த ஏரியா? இங்கே பாருங்கள், ரேலி இந்த ஏரியா, அப்புறம் பேஸ், ரைட், அப்புறம் ஒரு ரேலி. ஏன்னா அடுத்தடுத்த கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கல, ரைட்? இங்கே கேண்டில் க்ளோஸ் கிடையாது. அப்போது இந்த மாதிரி தான் மேப்பிங் பண்ணணும். இதுதான் ரேலி பேஸ் ரேலி. நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங் டயக்ராமில், இப்போ ஒரு ஒரு இன்டியூஸ்மெண்ட் நீங்கள் மார்க் பண்ணுறீங்கன்னா டயக்ராமில் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் கிளியராக. ஆனால் லைவ் மார்க்கெட்டில் பார்க்கும்போது நீங்கள் எப்படி மார்க் பண்ணுவீங்க தெரியாமல் இருந்தீங்கன்னா? இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இன்டியூஸ்மெண்ட்ன்றது இதை மார்க் பண்ணலாம், லோவை இல்லை இதை மார்க் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் நிறைய தப்பு நடக்கும், ஓகேங்களா? ஆனால் நீங்கள் இந்த ப்ராப்பர் ரேலி பேஸ் ரேலி கான்செப்ட், சப்ளை டிமாண்ட் அண்ட் இந்த கேண்டலோட விக்கு க்ளோஸ் வைக்கிற கண்டிஷன்ஸு இதெல்லாம் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பர்ஃபெக்டான ஒரு இன்டியூஸ்மெண்ட் பேட்டர்ன் அப்படின்றத மேப்பிங் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட், ரைட்? இங்கே பாருங்கள், இதில் இன்டியூஸ்மெண்ட்டை ஹன் பண்ணியிருக்கு. ஹன் பண்ண உடனே இதுதான் ஹைன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஏரியா தான் ஹன் பண்ண ஏரியா, ரைட்? ஹன் பண்ணி பில்லில் வந்துருக்கு பார்த்தீங்களா? இதே வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு லோ, இது ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சருக்கான லோ. இங்கே இன்டியூஸ்மெண்ட் போட்டிருக்கேன், இது ஹை. ஓகே, இன் பிட்வீனில் இருக்கக்கூடிய எல்லா பேட்டர்ன்ஸுமே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஓகேங்களா? ட்ராப் சொன்னேன் இல்லையா, இங்கே ஃபிப் ட்ராப் பண்ணுவோம், ஹை லோ டு ஹை பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் இந்த ப்ரீமியமில் டேப் பண்ணிவிட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது இங்கே பாருங்கள், ட்ராப் பேஸ் ட்ராப். அப்போ இந்த ஹை தானா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க, கரெக்டு. டெக்னிக்கலி இது ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். எங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்? இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டரே இல்லை, அபோவில் தான். இங்கே தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இங்கே தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னா இது இன்டர்னல் கிடையாது, எக்ஸ்டர்னல், அதாவது மேஜர் ஸ்ட்ரக்சரோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகிடுச்சு, கண்டினியூஷன், ரைட்? உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே மேப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இது கரெக்டு தான், பட் ஆனால் தப்பு. எப்படின்னா இங்கே நீங்கள் மேப்பிங் பண்ணுற சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது கிளாசிக் வே, ஓகேங்களா? இங்கே இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் அப்படின்றது ஆஃப்டர் இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் வரும். இது ஒரு அக்ரெசிவ் பேட்டர்ன். இது என்னோடய கோர்ஸ் கான்செப்டில் சொல்லிகிட்டே இருக்கிறது தான். நான் அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன் என்னுடைய குரூப்பில், பாருங்கள். ஸோ ப்ரைவேட் குரூப்போட கான்செப்ட் படி அதில் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் பேட்டர்ன் உங்களுடைய டிமாண்ட் ஏரியா, விச் மீன்ஸ் உங்களுடைய டிஸ்கவுண்ட்டில் அக்ரெசிவாக வந்திருக்கு அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை அப்படின்றது ரொம்ப ஹையில் வரும்.
அப்போது நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன். ராலி, பேஸ், ராலி, பேஸ், ராலி. இந்த மாதிரி வந்திருக்கு இல்லையா? இதில் இதுதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ராலி, பேஸ், ராலி. இந்த ராலி பேஸ் ராலி தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இதுக்கப்புறம் வரக்கூடிய ராலி பேஸ் ராலி இன்டியூஸ்மெண்ட். ஓகே, இங்கே பாருங்கள், அபோவில் கேண்டில் க்ளோஸ் கிடையாது. மார்க்கெட் அகைன் பை. அப்போ இதுதான் உங்களோட இன்டியூஸ்மெண்ட். ரைட்டுங்களா? ராலி, பேஸ், ராலி, பேஸ், ராலி. இந்த கேண்டில் இங்கே அபோவில் க்ளோஸ் வச்சுருக்கு. ரைட்? அப்போது இந்த மாதிரி இப்போ மார்க்கெட் இதை அர்ன் பண்ணிவிட்டு பை போக முடியும். பை போகுதா இருந்தால் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் லோயஸ்ட் லோ, இந்த மாதிரிங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். என்ட்ரி பை. அகெயின் நீங்கள் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது இன்டர்னல் இன்டியூஸ்மெண்ட். ஏன் இன்டர்னல் இன்டியூஸ்மெண்ட்? ஏன்னா இந்த ஏரியான்றது ஹை, இன்டர்னல், சரி, மேஜர் லோ. இது எப்படி ஹைஸ் அண்ட் லோஸ்க்கு இன் பிட்வீனில் நடக்கிறதுனால இதெல்லாம் இன்டர்னல் லோ ஆச்சோ, அதே மாதிரி இது இன்டியூஸ்மெண்ட்டை ஹன் பண்ணியிருக்கு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸு. கைஸ், இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க, குழம்பாதீங்க. ஓகேங்களா? பேசிக்கு இந்த எக்ஸாம்பிளில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. பட் ஆனால் இந்த மாதிரி இன்டியூஸ்மெண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, ட்ராப் பேஸ் ட்ராப், அந்த மாதிரி வரும்போது ப்ரீவியஸ்க்கான ஹையை கேண்டில் அபோவில் கிராஸ் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். இந்த மாதிரி அப்படி வந்துச்சுனாலே நீங்கள் சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக எடுத்துக்கோங்க. இது ஒரு டைப் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அவ்வளோதான். கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ தென் அப்புறம் இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ரைட்? ஓகே, இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. ராலி, பியரிஷ் கேண்டில், பேஸு, ராலி போயிடுச்சு. அப்புறம் இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஹேண்ட் பண்ணிவிட்டு அகெயின் மார்க்கெட் பை. ரைட்? இப்போது இங்கே பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங் மைக்ரோ ஸ்ட்ரக்சர். இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோட ஹை. ரைட்? இது இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோட லோ. ரைட்டுங்களா? இப்போது முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஹைஸ் அண்ட் லோஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஹைஸ் அண்ட் லோஸ் எப்படி இதுக்குள்ளே நடந்தால் இது இன்டர்னல் சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த இன்டர்னல்குள்ளே நடக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் மைக்ரோ ஸ்ட்ரக்சர்ஸ். இதுக்கு அப்புறம் எந்த ஒரு பேட்டர்னுமே மார்க்கெட்டில் நடக்காது. ஓகேங்களா? ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ இங்கே மார்க்கெட்டில் இன்டியூஸ்மெண்ட் ஹன் பண்ணதுக்கப்புறமா ட்ராப், பேஸ், ட்ராப், இந்த கேண்டில் வந்துருக்கு. ரைட்? ட்ராப், பேஸ், ட்ராப். இது ஒரு கேண்டில் க்ளோஸ் குவிக்கில் எங்கே வச்சுருக்கு பாருங்கள், அபோவில். இந்த கேண்டில் ஃபெயிலியர். அப்புறம் அடுத்த கேண்டில் தான் ஹை. அப்புறம் இந்த கேண்டில் கிராஸ் பண்ணி இங்கே க்ளோஸ் வச்சு இந்த ஒரு ஏரியாவை சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ இது ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கான இன்டியூஸ்மெண்ட்ன்றது எங்கே கிடையாது. ரைட்? இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கான இன்டியூஸ்மெண்ட்டு கிடையாது இல்லையா? ஏன்னா இங்கே ராலி பேஸே கிடையாது ஆஃப்டர் இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா. அப்போது இந்த ஏரியா தான் உங்களோட இன்டியூஸ்மெண்ட். ஓகே, மார்க்கெட் இதை ஹன் பண்ணிவிட்டு பை. இங்கே லிக்விடிட்டிலாம் எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இங்கே இதுக்கு கீழே இதுதான் இன்டியூஸ்மெண்ட்டுன்றது தெரியும். இதுக்கு கீழே ஆர்டர் பிளாக்ன்றது கிடையாது. அப்போ நீங்கள் எங்கே பை பண்ணுவீங்க? இங்கே லோயர் டைம் ஃப்ரேம் போயிட்டு கன்ஃபர்மேஷன் கேண்டில்ஸ்லாம் பார்த்து சொல்ல முடியாது. சில வாட்டி இந்த லோவை கூட மார்க்கெட் மேனிப்புலேட் பண்ணிவிட்டு போகும். ஓகேங்களா? இப்போது இதுக்கான இந்த ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லேயோ இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக கூட இருக்கலாம். இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கும் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கும் ஆர்டர் பிளாக் இல்லைன்னா, இந்த மாதிரி இதுக்கு பிலோ ஆர்டர் பிளாக் இல்லைன்னா இந்த லோவை கூட ஹன் பண்ணிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா இன்டியூஸ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டர் பிளாக் இல்லை அப்படின்னா இங்கே இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோட லோவோ இல்லை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோட லோவோ இது கூட மார்க்கெட் மேனிப்புலேட் பண்ணிவிட்டு பை போகும். ஓகேங்களா? இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன், நீங்கள் சொல்ல வந்த விஷயத்த. ஓகே, ஸோ இப்போது இங்கே நீங்கள் பார்த்துருக்க மேஜர் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இது. ஓகே, மேஜர் இன்டியூஸ்மெண்ட். இன்டர்னல் இன்டியூஸ்மெண்ட்ன்றது இந்த ஏரியா. ஓகே, மைக்ரோ ஸ்ட்ரக்சர்ன்றது இதுக்கு.
இதுக்குள்ளே நடக்கிறதெல்லாம். ஸோ இப்போது இந்த ஏரியா அபோவில் கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சாச்சு. க்ளோஸ் வச்சதுக்கப்புறமா இது ஒரு மேஜர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ரைட்? இப்போ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கான இன்டியூஸ்மெண்ட் பாருங்கள். இங்கே ரேலி பேஸ் ரேலி, ரேலி பேஸ் ரேலி பேஸ் ரேலி, ரைட்? சி அபோவில் கேண்டில் க்ளோஸ் இருக்குல்ல, அப்போ ரேலி பேஸ் ரேலி தானே. அப்போ இந்த லோவை மார்க்கெட்டில் ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக மார்க் பண்ணுறோம். இது மேஜர் ஸ்ட்ரக்சரோட இன்டியூஸ்மெண்ட், ரைட்? அப்புறம் இது மேஜர் ஸ்ட்ரக்சரோட லோ ஹை. இப்போ இதுக்குள்ளே நடக்கிறது எல்லாமே இன்டர்னல்ஸ். நான் சொல்கிறது இங்கே சாரி, இந்த லோ வராது. இது வந்து பைக்கான லோ. இது பைக்கான லோ முடிஞ்சிருச்சா? ஓகே. ஸோ மார்க்கெட்டிங் வந்து ஃபெயிலியர். இதை இக்னோர் பண்ணிவிடுங்க இந்த செட்டப். ஓகே, இங்கே கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கலாம், லோவர் டைம் ஃப்ரேமில் ஏதோ ஒன்று. இப்போது இந்த ஹை இந்த லோ அப்படின்றது மேஜர் ஸ்ட்ரக்சர்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இது ஹை லோ. அதே மாதிரி இப்போ செல்லுக்கு இது சேஞ்ச் ஆஃப் கேட்டராக மாறிடுச்சு. ஓகே, இப்போது இது ஹை. மார்க்கெட்டில் இந்த சேஞ்ச் ஆஃப் கேட்டருக்கான செல் நடந்திருக்கு. இதுக்கான இன்டியூஸ்மெண்ட்ன்றது இந்த ஏரியா, ரைட்? ட்ராப் பேஸ் ட்ராப். மார்க்கெட் இதில் இன்டியூஸ்மெண்ட் மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணதுக்கப்புறமா ஹன் பண்ணியாச்சு. ஹன் பண்ணதுக்கப்புறமா இங்கே நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் லோ, ரைட்? இப்போது இது ஒரு இன்டியூஸ்மெண்ட். ஆஃப்டர் இன்டியூஸ்மெண்ட் ஹண்டுக்கு அப்புறமா இங்கே பாருங்கள், ரேலி பேஸு ரேலி அபோவில் கேண்டில் க்ளோஸ் இருக்கா? இங்கே மேட்ரு என்னென்னா, ஒரு பிப்பு 2 பிப்பு அப்படின்றாலுமே எது வந்து கேண்டில் க்ளோஸ் தான். ஓகே, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிடுச்சு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கான இன்டியூஸ்மெண்ட்ன்றது ட்ராப் பேஸ் கேண்டிலுக்கு பிலோ க்ளோஸ் இருக்கா? இன்டியூஸ்மெண்ட், இன்டர்னல் இன்டியூஸ்மெண்ட். இது நான் வச்சுங்க, மார்க்கெட்டை ஹேண்ட் பண்ணுது ஒரு செல்லு. செல் ஆனதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா? இங்கே கேண்டலுக்கு என்ட்ரி இருக்குது, என்ட்ரி இல்லை, ஆர்டர் பிளாக் இருக்குது, இல்லை லோவர் டைம் ஃப்ரேம் என்ட்ரி கன்ஃபர்மேஷன்ஸு, இதெல்லாம் மேட்டர் கிடையாது. நான் சொல்கிறது இன்டியூஸ்மெண்ட் பற்றி. ஓகே, ஸோ இன்டியூஸ்மெண்ட் மார்க்கெட் செல். இங்கே ப்ரீவியஸ் இன்டியூஸ்மெண்ட்ன்றது இந்த ஏரியா. மார்க்கெட் இங்கே ஹன் பண்ணாமல் இங்கே ஒரு செல் ஆகிடுச்சு. அகெயின் இந்த இன்டியூஸ்மெண்ட்ன்றது இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி மேப்பிங் பண்ணுறோம் நம்ம. ட்ராப் பேஸ் ட்ராப் பேஸ் ட்ராப் பேஸ் ட்ராப் பேஸ் ட்ராப். இந்த ஒரு ஹையுமே வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஒன்றுத்துக்கு ஒன்று ஹைக்கு மிட்டிகேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் ஹையை வந்து டேக்கன் ஹன் பண்ணிவிட்டு அப்புறம் செல் ஆகல. ஸோ ஃபைனலி இந்த ஏரியா நம்மளோட இன்டியூஸ்மெண்ட், ரைட்? இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இங்கே பாருங்கள், இதில் இந்த ஹை, இது லோ, ரைட்? இது எப்போ லோவாக மாறிச்சு? இந்த கேண்டில் மேனிப்புலேட் பண்ணுதோம் இந்த இன்டர்னல் இன்டியூஸ்மெண்ட்டை. நான் வச்சுக்கோங்க, நம்ம இப்போ மேப்பிங் பண்ணுறது எல்லாமே இன்டர்னல் ஹை, இன்டர்னல் லோ, ரைட்? இப்போது மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் ஹன் பண்ணிவிட்டு இங்கே அபோவில் கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. க்ளோஸ் வச்சா இது சேஞ்ச் ஆஃப் கேட்டரா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னென்னா, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? செல்லில் ஒரு பெரிய கேண்டில் நடந்திருக்கு. இது வந்து ஒரு டிமாண்ட் ஏரியாங்க. டிமாண்ட் ஏரியாவில் ஒரு பெரிய செல் கேண்டில் நடந்திருக்கு அப்படின்னா இங்கே வால்யூம் கிடையாது. செல்லில் யாரால் வந்து டிமாண்டு ஆல்ரெடி டிமாண்ட் ஏரியாவாக இருக்குது, அந்த இடத்துல வாங்க தான் இஷ்டப்படுவாங்க. இந்த இடத்துல யாரால் தைரியமாக விற்க முடியும் இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காக? அதே மாதிரி பேஸிக்கு ஒரு ஹை ப்ரைஸில் மார்க்கெட் இருக்குது, சப்ளை அங்கே டேப் பண்ணிச்சு அப்படின்னா கீழே தான் வரணுன்றது தெரியுது. ஓகேங்களா? அந்த இடத்துல யாரால் பெரிய ஒரு கேண்டிலை க்ரியேட் பண்ண முடியும்? அவ்வளோ பெரிய ஃபண்டு, அவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்றது யார் வைப்பா? பேங்க்ஸு, இன்ஸ்டிடியூஷன்ஸ் வைப்பா, ரைட்? ஸோ இது எப்படி வந்து நான் டிமாண்ட் சப்ளை ஏரியா சொன்னேன் அப்படின்னா, இந்த சப்ளை ஏரியா அப்படின்றது இன்டியூஸ்மெண்ட்டு. ஓகே, அர்ன் பண்ணதுக்கப்புறமா மார்க்கெட்டை வந்து செல் ஆகிருக்கணும், ரைட்? இப்போது இதுக்கு மேலே வந்துடுச்சு அப்படின்னாலே கேண்டில் அப்படின்றது கீழே வந்திருக்கணும். அது மேனிபுலேஷனுக்கு அப்புறம் லிக்விடிட்டி ஹன் பண்ணிச்சு அப்புறம் என்ன வேலை? கீழே தானே வரணும். அதையும் தாண்டி செல் ஆக வேண்டிய இடத்துல இவ்வளோ பெரிய கேண்டில் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க்கு. ஸோ பேங்க் இருக்கும்போது இந்த டைம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? இங்கே ஆர்டர் பிளாக் நம்ம ஒன்று மார்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த ஆட்டோ பிளாக்ன்றது இங்கே மிட்டிகேட் ஆயிருக்கு. ஸோ இங்கே ஃப்ரெஷ்ஷான ஆட்டோ பிளாக் கிடையாது. அடுத்தடுத்த கேண்டில் வந்து ஃப்ரெஷ்ஷான ஆட்டோ பிளாக் கிடையாது. நம்ம ஒன்றுத்துக்கு ஒன்று கேண்டில் மிட்டிகேட் ஆயிருக்கு. அப்போது இங்கே நான் சொன்னேன் இல்லையா கான்செப்ட், ஆர்டர் பிளாக் இல்லை அப்படின்னா இந்த ஹையை கேண்டில் பிரேக் பண்ணிவிட்டு செல் ஆகிடும். கேண்டில் க்ளோஸ் வந்துச்சுருந்தனாலும் அந்த கேண்டில் க்ளோஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இங்கே சொன்னேன்னா எங்கே சொன்னேன், இங்கே சொன்னேன்னு நினைக்கிறேன். ரைட், ஏதோ ஒரு ஏரியாவில் சொன்னேன். பைக்கு இங்கே செல்லுக்கு சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி அபோவில் க்ளோஸ் வச்சுட்டு உடனே செல் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து ஒரு ட்ரிக்கு. ஓகே, ஸோ இதுக்கு இவர் தாங்க மேட்ரு. இது வந்து ஹை லோ அப்படின்றது இது மேஜர் ஸ்ட்ரக்சரோட இன்டியூஸ்மெண்ட். இதுக்குள்ளே நடக்கிறது எல்லாமே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். நான் இதில் டைம் ஃப்ரேமே மாற்றலை இந்த ஃபுல் கான்செப்டில். ஓகே, அகைன் இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஏன்னா இந்த லோவை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் இந்த கேண்டில் மாதிரி இது வந்து இன்டர்னலில் தான் மாறும். இந்த இன்டர்னலுக்கான இன்டியூஸ்மெண்ட்ன்றது பாருங்கள், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அப்போ இன்டியூஸ்மெண்ட்டுன்றது இருக்கணுமே. இங்கே ட்ராப் பேஸ், ட்ராப் பேஸ், ட்ராப். ஸோ ஃபைனலி இந்த ஏரியா தான் இந்த கேண்டில் வராது. இந்த மாதிரி ட்ராப் பேஸ் ட்ராப் இப்படி தான் வரும். இந்த கேண்டில் வராது. ஏன்னா இங்கே பாருங்கள், கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிக்கல. அப்போது இது மேப்பிங் ட்ராப் பேஸ் இந்த கேண்டில் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டோம். இன்கேஸ் இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சு பர்டிகுலராக பெரிய விக் இருக்குல்ல, இது க்ளோஸ் வச்சுருந்தது அப்படின்னா ட்ராப்பாக மார்க் பண்ணிவிட்டு அகைன் இங்கேருந்து நம்ம மார்க் பண்ண முடியும். ஆனால் இங்கே க்ளோஸ் இல்லையே, அப்புறம் எப்படி மார்க் பண்ணுறது? அப்போது இந்த ஹை தான் இன்டியூஸ்மெண்ட். மார்க்கெட் ஹேண்ட் பண்ணிவிட்டு செல் ஆகும். இங்கே கூட பாருங்கள், அதே கேஸ் தான். இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் சப்ளை ஏரியா இது. மார்க்கெட் வந்து செல்லாக வேண்டிய ஏரியா. செல்லாக வேண்டிய இடத்துல யாருக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக கேண்டில் எல்லாம் க்ரியேட் பண்ண முடியும்? பேங்க். ஓகே, ஸோ அவங்க கேண்டில் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ். இதுக்குள்ளே நடக்கிறது எல்லாம் இது இப்போ மேஜர் ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ரைட், இதுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் இன்டர்னல் பேட்டர்ன்ஸ். இதுக்கு அப்புறம் இந்த இன்டர்னல் பேட்டர்ன்ஸ்க்கும் நடக்கிறதுக்குள்ளே இதோ இந்த மாதிரி இது இன்டர்னல் ஹை, இது இன்டர்னல் லோ. இதுக்குள்ளே நடக்கிறது எல்லாமே இது இன்டர்னல் லோ. இதுக்குள்ளே நடக்கிறது எல்லாமே மைக்ரோ ஸ்ட்ரக்சர் சொல்லியிருந்தேன் இல்லையா. இதுதான் ஒரு பேட்டர்ன்ஸ், இதுதான் பேசிக்ஸ். ஓகே, இது ஒரு பியூட்டிஃபுல்லுங்க, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் செட்டப் இது. ஓகே, நீங்கள் மல்டி டைம் வச்சு தான் பண்ணணும் அப்படின்றது தான் கிடையாது. இந்த மாதிரியான டைம் ஃப்ரேம் வச்சும் பண்ணலாம். ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்டர்னல் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரியல அப்படின்னா, ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த யூடியூப் கமெண்ட் செக்ஷன் இருக்குல்ல, அதில் கேளுங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அப்படி இல்லை நான் டெலிகிராமோட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி டவுட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய ப்ரொஃபைல் இருக்குது, அதில் டிஎம் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.